ஐ கெஸ் நேற்று வந்து இந்தியன் எக்ஸ்பிரஸில் சிதம்பரம் வந்து ஒரு ஆர்டிக்கல் எழுதியிருந்தார். நான் கூட ஃபோட்டோ போட்டிருந்தேன் குரூப்பில். ஸோ அதை பற்றி தான் ஜஸ்ட் ஒரு 5 மினிட்ஸ் தான். என்ன சொல்ல வராங்கிறத மட்டும் ஒரு கிளிம்ஸ் மட்டும் சொல்லிடுறேன். இப்போது இந்த ஆர்டிக்கலை ஃபஸ்ட்டு நீங்கள் ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்கு 2 பார்ட்டாக பிரிச்சிடலாம். ஃபஸ்ட் பார்ட் 1, பார்ட் 2. பார்ட் 1ல் வந்து மோஸ்ட்லி கிரிட்டிசைஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். பார்ட் 2ல் வந்து ஒரு சொல்யூஷன் இருக்கும் அதுக்கான. அவ்வளோதான். இப்போது பார்ட் 1ல் என்ன சொல்ல வர்றாருன்னா, ஃபஸ்ட் இந்த ஆர்பிஐ வந்து ஸ்டேட் ஆஃப் எக்கனாமி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மந்த்லி புல்லட்டின் ரிலீஸ் பண்ணுறாங்க. மந்த்லி அது வந்து மேக்ஸிமம் எதை பற்றி இருக்கும்னா, இன்ஃப்ளேஷன், இப்போ கரண்ட் ஸ்டேட் ஆஃப் எக்கனாமியை பற்றி தான் இருக்கும். ஃபேக்ட்ஸு, ஃபிகர்ஸு, அன்எம்ப்ளாய்மெண்ட் ரேட்டு, இன்ஃப்ளேஷன் பற்றி இருக்கும். அப்புறம் ஏதாவது கவர்மெண்ட் பாலிசி வந்துச்சுன்னா அதை பற்றி இருக்கும். மோஸ்ட்லி அட்மையர் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். அதை கிரிட்டிசைஸ் பண்ணி கவர்மெண்ட் பாலிசியை கிரிட்டிசைஸ் பண்ணியிருக்காது. ஓகே, இப்போது வந்து ஜிஎஸ்டி ரீஃபார்ம் சென்ட்ரல் கவர்மெண்ட் கொண்டு வந்திருக்காங்கல்ல. ஸோ அந்த கண்டெக்ஸ்டில் இவங்க ஆர்பிஐ வந்து ஒரு ஆர்டிக்கல் எழுதுகிறாங்க ஜிஎஸ்டி ரீஃபார்ம் பற்றி. அப்புறம் அது எப்படி எக்கனாமிக் க்ரோத்துக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்லிட்டு இந்த ஆர்டிக்கலை சிதம்பரம் வந்து கிரிட்டிசைஸ் பண்ணி ஃபஸ்ட்டு பார்ட்டில் சொல்கிறாரு. என்ன சொல்கிறாருன்னா, ஃபஸ்ட்டு இதை வந்து நீ ரீஃபார்ம்னே சொல்லக்கூடாது அப்படிங்கிறாரு. ஏன் அப்படின்னா, இது பெட்டராக அண்டர்ஸ்டாண்ட் ஏன் ரீஃபார்ம் சொல்லக்கூடாதுன்னு பெட்டராக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும்னா, ஒரு 2016 வந்து பிஜேபி கவர்மெண்ட் இந்த ஜிஎஸ்டி பில்லை இன்ட்ரடியூஸ் பண்ணாங்கள்ல, அப்போ வந்து ஆல்மோஸ்ட் பாஸ் ஆகிற ஸ்டேஜுக்கு முன்னாடி வந்து இவர் சிதம்பரம் வந்து ஒரு ஸ்பீச் கொடுத்துருப்பாரு. என்னென்னா, இந்த ஐடியா ஆஃப் ஜிஎஸ்டியை வந்து இந்த ஜிஎஸ்டிங்கிற ஒரு ஐடியாவை வந்து நாங்கள் அப்போஸ் பண்ணலை. ஏன்னா இதை இன்ட்ரடியூஸ் பண்ணதே காங்கிரஸ் கவர்மெண்ட் தான். ஓகே, 2011 பார்லிமெண்ட்டில் இவங்க இன்ட்ரடியூஸ் பண்ணுவாங்க. ஸோ அந்த ஐடியா ஆஃப் ஜிஎஸ்டியை அப்போஸ் பண்ணல. பட் ஆனால் இதில் வந்து முக்கியமாக வேறு எதை அப்போஸ் பண்ணுறாருன்னா, இந்த ஜிஎஸ்டி பில்லில் இன்ட்ரடியூஸ் பண்ணுறப்போ 4 மல்டிபிள் ரேட் ஸ்ட்ரக்சர் இருக்குது. ஓகேங்களா, ஜிஎஸ்டி ரேட் ஸ்ட்ரக்சர் 5%, 12%, 18%, 28%. இந்த அளவுக்கு நீங்கள் வந்து ரொம்ப காம்ப்ளெக்ஸாக ஸ்ட்ரக்சர் இருக்குது. ஸோ இந்த ரேட் ஸ்ட்ரக்சரை வந்து ரொம்ப அப்போஸ் பண்ணியிருப்பார். ஸோ இவர் என்ன சஜஸ்ட் பண்ணுவார்னா, மேக்ஸிமம் வந்து நீங்கள் ஒரு 2 டயர் ஸ்ட்ரக்சர் தான் நீங்கள் வச்சுருக்கணும். ஒன்று 5 to 12 இல்லை 5 to 18 அந்த மாதிரி ரொம்ப சிம்பிளாக இருந்தால் தான் பிஸ்னஸ் பண்ணுறவங்க ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஒரு கன்ஃபியூஷன் இருக்காது மார்க்கெட்டில். பீப்புளுக்குமே அந்த பயன் வந்து பெனிஃபிட் ஃபுல்லாக போகும். கவர்மெண்ட்டுக்குமே ஒரு ரெவன்யூ நல்லா கிடைக்கும் அப்படின்னு சொல்லி சஜஸ்ட் பண்ணியிருப்பார். இப்போது 8 இயர்ஸ்க்கு அப்புறம் கவர்மெண்ட் வந்து இந்த மாதிரி 2 டயர் ஸ்ட்ரக்சருக்கு மாறி இருக்கு. ஸோ இதை அந்த ரமணா படத்தில் கூட யூகி சேது சொல்லுவாங்க, அடப்பாவீங்களா இப்போ தான் நீங்கள் இதே கண்டுபிடிக்கிறீங்களாடா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அது மாதிரி தான். ஸோ இதை வந்து நீ ரீஃபார்ம்னே சொல்லக்கூடாது. இப்போ தான் நீ வந்து ஜிஎஸ்டி ஒரிஜினல் ஸ்ட்ரக்சருக்கே வந்திருக்க அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டார்ட் பண்ணுவார். ஸோ இப்போ ஆர்பிஐ என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, இந்த ஆர்டிக்கலில் என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, ஜிஎஸ்டி எக்ஸ்ட்ரா ரேட் கட் பண்ணதுனால 2 lakhs crore வந்து மக்கள்கிட்ட வந்து பணம் வந்து மீதமாக இருக்கும் அப்படின்னு. அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா, இப்போது 100 rupees ஒரு ப்ராடக்ட் இருக்குன்னா 18% இருக்கும்போது அதோட ரேட்டு 118. இப்போது 5%க்கு அந்த பொருள் போயிருந்தது அப்படின்னா, அந்த ஸ்லாப்புக்கு வந்திருந்ததுன்னா 105 ரூபா தான் இருக்கும். ஸோ மீதி வந்து 13 ரூபா வந்து சேவ் ஆகிருக்குமா. ஸோ இதே மாதிரி ஓவரால் இந்தியாவில் 2 lakh crore வந்து சேவ் ஆகும். ஸோ இந்த 2 lakh crore மக்கள் என்ன பண்ணுவாங்க, நம்மகிட்ட ஜென்ரலாக காசு அதிகமாக இருந்துச்சுன்னா கன்சம்ஷன் பண்ணுவோமா, செலவு பண்ணுவோமா. ஸோ செலவு பண்ணால் ஓவராலாக எக்கனாமிக் க்ரோத் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு ஆர்பிஐ வந்து அதோடைய ஆர்டிக்கலில் எழுதியிருப்பான். ஸோ ஓவரால் என்ன சொல்கிறான், மக்கள்கிட்ட பணம் அதிகமாக இருந்துச்சுன்னா அவன் வந்து செலவு பண்ணுவான், செலவு பண்ணால் க்ரோத் அதிகமாகும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருப்பான். இதை வந்து சிதம்பரம் வந்து கிரிட்டிசைஸ் பண்ணி எழுதியிருப்பார். ஆனால் சும்மாலாம் கிரிட்டிசைஸ் பண்ண முடியாதுல்ல, இவர் டேட்டா அண்ட் ஃபிகர்ஸோடு வைக்கிறாரு. ஓகே, ஃபஸ்ட்டு என்ன சொல்கிறாருன்னா, நாமினல் ஜிடிபி வந்து 357 lakh crore இருக்குது இந்தியாவில். ஓகே, 2025. அதே மாதிரி ரீட்டைல் மார்க்கெட்டோட வேல்யூ வந்து 82 lakh crore. இதில் இந்த 2 lakh crore நாமினல் ஜிடிபியில் வெறும் 0.5% தான். அதே மாதிரி ரீட்டைல் மார்க்கெட்டில் 2.4% தான். ஸோ இந்த ஸ்மால் போர்ஷன், இது வந்து 2 lakh crore வெரி வெரி ஸ்மால் போர்ஷன். இந்த ஸ்மால் போர்ஷன் வந்து ஹவு இட் வில் இம்பேக்ட்
எக்கனாமி அப்படிங்கிறது. ஓகேங்களா? இந்த மாதிரி சொல்கிறாரு. இந்த வெறும் 2 லட்சம் கோடி தான். இந்த 2 லட்சம் கோடிங்கிறது இந்த இவ்வளோ பெரிய 357 lakh crore இருக்கிற எக்கனாமிக்கு எப்படி இம்பேக்ட் ஆகும்? ஸோ இது வந்து எக்ஸாகரேட்டட் அப்படின்னு சொல்கிறார் ஃபஸ்ட்டு. ஓகே, செகண்ட் என்ன சொல்கிறாருன்னா, இப்போ 2 லட்சம் கோடி இருக்குல்ல, அந்த எல்லா அமௌண்ட்டுமே எக்ஸ்பெண்டிச்சர் ஆகாது அப்படிங்கிறாரு. எப்படி அப்படின்னா, இப்போது ரீசண்டாக வந்து டேட்டா படி ஜிடிபியில் 40% ஹவுஸ்ஹோல்டு டெப்ட் வந்து ஹவுஸ்ஹோல்டு டெப்ட் இருக்குல்ல, கடன், அதோட மதிப்பு வந்து ஓவரால் வேல்யூ வந்து ஜிடிபியில் 40% இன்க்ரீஸ் ஆகிருக்கு. சாரி, 40%, ஜிடிபியில் 40% வேல்யூ, கரண்ட் வேல்யூ. ஸோ இப்போ கார் வாங்குறாங்க அப்படின்னா 10 lakhs மதிப்பு இருக்குது பிஃபோர் ஜிஎஸ்டி. இப்போது ஜிஎஸ்டி ரீஃபார்முக்கு அப்புறம் 9 lakh வந்திருக்குன்னா மீதி வந்து 1 lakh இருக்குது. ஸோ இவன் என்ன பண்ணுவான், அந்த 1 lakh இவனுக்கு இருக்கிற கடனை அடைக்க தான் பார்ப்பான். ஓகேங்களா? இவனே பக்கத்து பேங்க்கில் ஒரு கோல்டு லோன் வச்சுருப்பான். ஓகேங்களா? அந்த கோல்டு லோனை இந்த 1 லட்சத்தை வச்சு நகையை திருப்பணும், அப்படி தான் அவன் நினப்பான் அப்படின்னு இவர் சொல்கிறாரு. ரெண்டாவது என்ன சொல்கிறாருன்னா, சேவிங்ஸ் பண்ணுவான் அப்படிங்கிறான். இப்போது இதே அதான் அந்த 1 லட்சம், சில பேர் என்ன பண்ணுவான்னா, 1 லட்சம் இருக்குது, இது எதுக்கு நம்ம வெட்டியாக செலவு பண்ணிக்கிட்டு, பேசாமல் ஒரு எஃப்டி போடலாம், இல்லை மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி போவாங்க. ஸோ கடனை குறைக்கணும்னு நினைப்பான், இல்லாட்டி சேவிங்ஸ் பண்ணணும்னு நினைப்பான். ஸோ எல்லா பணமும் எக்ஸ்பெண்டிச்சர் ஆகாது அப்படிங்கிறான். ஸோ இந்த கன்சம்ஷன் சைக்கிள் இருக்குல்ல, கன்சம்ஷன் அதிகமாச்சு அப்படின்னா ப்ரொடக்ஷன் அதிகமாகும், ப்ரொடக்ஷன் அதிகமாச்சுன்னா க்ரோத் அதிகமாகும் அப்படிங்கிற இந்த கன்சம்ஷன் சைக்கிளை கொஸ்டின் பண்ணுறாரு. ஓகேங்களா? ஸோ ஆர்பிஐ சொல்கிறத வந்து இந்த ஆர்டிக்கலை வந்து அவர் வந்து டிஃபர் பண்ணுறாரு. ஓகே, இப்போது சரி, இப்போது எக்கனாமிக் க்ரோத் எப்படி தான் ஆகிறது அப்படின்னு ஒரு கொஸ்டின் கேட்டால் அதுக்கு வந்து இவர் என்ன சொல்கிறாருன்னா, ஹார்டு ரீஃபார்ம்ஸ் பண்ணணும் அப்படிங்கிறாரு. ஹார்டு ரிஃபார்ம்ஸ்னால் என்ன, எப்படி பண்ணுறது அப்படின்னா, இப்போது இந்த சென்ட்ரல் கவர்மெண்ட் கூட, மோடி கவர்மெண்ட் வந்த மாதிரி கூட இந்த ஈஸ் ஆஃப் டூயிங் பிஸ்னஸ் அப்படின்னு சொல்லிட்டு நிறையா சொல்லிகிட்டே இருப்பாங்க. ஈஸ் ஆஃப் டூயிங் பிஸ்னஸ்ன்னு சொல்லிட்டு. ஸோ இதை வந்து நம்ம இம்ப்ரூவ் பண்ணோம் அப்படின்னு சொல்கிறாரு. எப்படி அப்படின்னா, ஃபஸ்ட்டு இவர் என்ன சொல்கிறாருன்னா, ஓப்பன் அண்ட் காம்படிட்டிவ் எக்கனாமி இருக்கணும் அப்படிங்கிறாரு. எப்படி அப்படின்னா, இதுக்கு என்ன பண்ணணும், ஓப்பன் அண்ட் காம்படிட்டிவ் எக்கனாமினா ஃபஸ்ட்டு ஓப்பன் எக்கனாமி எப்படி வரும் அப்படின்னா, கண்ட்ரி வந்து வி ஹாவ் இன்க்ரீஸ் கெப்பாசிட்டி டு ட்ரேட் ஆல் கண்ட்ரிஸ். அதாவது பைலேட்ரல் ட்ரேடர் ஒரு அக்ரிமெண்ட் போடணும், பைலேட்ரல் அக்ரிமெண்ட் போடணும், ஒரு மல்டிலேட்ரல் அக்ரிமெண்ட் போடணும். இப்போது யூரோப்பியன் யூனியன் பார்த்திங்கன்னா அவங்க ஒரு அந்த மேக்ஸிமம் பார்த்தோன்னா அது வந்து ஒரு எக்கனாமிக்கல் அக்ரிமெண்ட் தான். ஓகே, எக்கனாமிக்கல் ட்ரேட் அக்ரிமெண்ட்டு. இப்போது நாஃப்டா இருக்குது, முன்னாடி நாஃப்டா, இப்போ வந்து அதோட நேம் வந்து யூஎஸ்எம்சிஏன்னு நினைக்கிறேன், யுனைடெட் ஸ்டேட்ஸ், மெக்சிகோ அண்டு கனடா. ஆமாம். ஸோ இந்த அக்ரிமெண்ட், இந்த இதில் உள்ள கண்ட்ரிஸு, அப்புறம் இதில் உள்ள கண்ட்ரிஸ்லாம் அவங்களுக்குள்ள ட்ரேடு ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்காது, டேக்ஸு கம்மியாக இருக்கும். ஸோ ஃப்ரீ ட்ரேடு வந்து அதிகமாக இருக்கும். ஸோ எக்கனாமி வந்து இம்ப்ரூவ் ஆகிற, க்ரோத் ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது, எம்ப்ளாய்மெண்ட் இன்க்ரீஸ் ஆகும், அந்த மாதிரி பண்ணணும். ஸோ இதான் வந்து ஓப்பன் எக்கனாமி ஃபஸ்ட்டு இருக்கணும். ரெண்டாவது வந்து காம்படிட்டிவ் எக்கனாமினா என்ன அப்படின்னா, நம்ம வந்து எல்லா பொருளையும் சிப்ஸ் டு ஷிப்ஸ் அப்படிங்கிறது, சிப்ஸ் டு ஷிப்ஸ், எல்லா பொருளையும் நம்ம வந்து தயாரிக்கணும்னு அவசியம் கிடையாது. நம்ம வந்து எந்த பொருளை காம்படிட்டிவாக வந்து தயாரிக்க முடியுமோ அதை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணணும். அதை ஃபோக்கஸ் பண்ணி அதை மட்டும் மேனுஃபேக்சரிங் பண்ணி நம்ம வந்து ட்ரேட் பண்ணணும் அப்படிங்கிறாரு. ஸோ ஃபஸ்ட்டு ஓப்பன் அண்டு காம்படிட்டிவ் எக்கனாமி, அந்த ஒரு எக்கோசிஸ்டமாக க்ரியேட் பண்ணணும். ஓகே, இப்போ அதை வந்து எதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணணும்னா, இவர் என்ன சொல்கிறார், இந்தியன் கண்ட்ரிஸில் என்ன சொல்கிறாருன்னா, சார்க்கில் இருந்து ஆரம்பிக்கணுங்கிறாரு. சார்க் அண்டு ஏசியான். சார்க்னு என்ன தெரியுங்களா, சவுத் ஏஷியன் அசோசியேஷன் ஆஃப் ரீஜனல் கோஆப்ரேஷன். அது ஆல்மோஸ்ட் டெட் ஆர்கனைசேஷன் தான். இப்போது ஆஃப்டர் 2014 யூரி அட்டாக்கு அப்புறம் இந்தியா வந்து பாகிஸ்தான் கூட எந்த ஒரு கோஆப்ரேஷனுமே எக்கனாமிக் ரிலேட்டடாக பண்ணுறதில்ல. ஸோ
இந்த சார்க்குங்கிறது கிட்டத்தட்ட ஃபெயிலியர். ஸோ இதை ரிவைவ் பண்ணணும் அப்படிங்கிறாரு. ஓகே. ரெண்டாவது வந்து ஏஷியான் கிட்ட ஆல்மோஸ்ட் 2016-17 ஒரு அக்ரிமெண்ட்டுக்கு ரொம்ப கிட்ட போய் அக்ரிமெண்ட் ஃபெயில் ஆயிடுச்சு. ஸோ இந்த சார்க்கு ஏஷியான்ட்ட ஸ்டார்ட் பண்ணி நிறையா பைலேட்ரல் மல்டிலேட்ரல் அக்ரிமெண்ட்ஸை நம்ம மேக் பண்ணி ட்ரேடை வந்து இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படிங்கிறாரு. ரெண்டாவது என்ன சொல்கிறாருன்னா டீரெகுலேஷன் பண்ணணுங்கிறாரு. டீரெகுலேஷனுங்கிறது என்ன கண்டெக்ஸ்டில் சொல்கிறாருன்னா, இப்போ பிஸ்னஸ் பண்ணுறதுக்கு ஏகப்பட்ட ரெகுலேஷன்ஸ் இருக்கும், ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸு. இவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா 1991 ஒரு பெரிய எக்கனாமிக் ரீஃபார்ம்ஸ் கொண்டு வந்தாங்களா, எல்பிஜி, லிபரலைசேஷன், ப்ரைவேட்டைசேஷன், குளோபலைசேஷன் சொல்லிட்டு. அப்போ கொண்டு வந்த ரீஃபார்முக்கு அப்புறம் 1996க்கு அப்புறம் மறுபடியும் வந்து நிறையா ரெகுலேஷன்ஸ் வந்து வந்துருச்சு. ஸோ இந்த நிறையா ரெகுலேஷன்ஸ் தான். ஒரு எக்ஸாம்பிளுக்கு வந்து இப்போ பேங்க் அக்கௌண்ட்டே ஒரு ஆரம்பிக்கிறாங்கன்னா பிஸ்னஸ் பண்ணுற யாராவது, அவங்களுக்கு வந்து உதயம் ரிஜிஸ்ட்ரேஷன் வேணும், ஜிஎஸ்டி ரிஜிஸ்ட்ரேஷன் வேணும். இப்போ ஜிஎஸ்டி ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும் அப்படின்னா அவர் ப்ரொப்ரைட்டராக இருந்தாலே அவங்க ஜிஎஸ்டி ரிஜிஸ்டர் பண்ணால் தனியாக இண்டிவிஜுவலாக பண்ணுறது கஷ்டம். ஒரு ஆடிட்டர் ஹெல்ப்பு அந்த மாதிரி அது ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு, அது ஜிஎஸ்டி வாங்குறதுக்கே ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஸோ அவ்வளோ ரெகுலேஷன்ஸ் நிறையா இருந்துச்சுன்னா பிஸ்னஸ் ஒரு எக்கோசிஸ்டம் இருக்குல்ல, பிஸ்னஸ் பண்ணுற ஒரு எக்கோசிஸ்டம் வந்து நல்லா இருக்காது அப்படிங்கிறார். ஸோ வந்து டீரெகுலேஷன் பண்ணணும், பிஸ்னஸ் பண்ணுறதே ரொம்ப ஈஸியாகணும் அப்படிங்கிறார். இந்த ரெண்டு விஷயம் பண்ணோம் அப்படின்னா ஓப்பன் காம்படிட்டிவ் எக்கனாமி இருக்கணும், டீரெகுலேஷன் ரெண்டும் இருந்ததுன்னா ஈஸ் ஆஃப் டூயிங் பிஸ்னஸ் நல்லாயிருக்கும் அப்படிங்கிறாரு, இன்க்ரீஸ் ஆகும். ஓகேங்களா, பிஸ்னஸ் பண்ணுறது ரொம்ப ஈஸியாகும். ஸோ இது பண்ணோம் அப்படின்னா ஓவரால் எக்கனாமிக் க்ரோத் இன்க்ரீஸ் ஆகும் அப்படிங்கிறாரு. ஓகே. கடைசியாக என்ன சொல்லியிருக்காருன்னா, வெறும் இந்த ஜிஎஸ்டி ரீஃபார்ம் இது வந்து ரீஃபார்மே கிடையாது, இதை ஒன்று பண்ணிக்கிட்டு எக்கனாமிக் க்ரோத் ஆகும் அது இதுன்னு சொல்லி தங்குன்னு குதிக்கக்கூடாது. ரியலாக என்ன பண்ணணும், ரியல் இம்பேக்ட் எது எக்கனாமிக் வரும் அப்படிங்கிறத நீங்கள் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாரு. அவ்வளோதான்.